வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு ப்ரெஷர் குக்கர்ல சர்க்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபியில நம்ம பாசிப்பருப்பு, தோலோடு இருக்கிற பாசிப்பருப்பு தான் பயன்படுத்தி இருக்கிறோம். அதனால ஃபைபர் சத்து அதிகமா இருக்கும். அதே போல இங்க பயன்படுத்தி இருக்கிற நாட்டு சர்க்கரையும் நம்ம மருந்து இல்லாத நாட்டு சர்க்கரை தான் சேர்த்திருக்கிறோம். அதனால நாட்டு சர்க்கரையோட கலர் கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கும். கடைகள்ல கொஞ்சம் மஞ்சளா இருக்கிற வெல்லம் அந்த கலர் வரத்துக்காக நிறைய கெமிக்கல் சேர்த்துவாங்க. இப்ப இந்த நாட்டு சர்க்கரையில நம்ம அந்த மருந்து சேர்க்காததுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு டார்க்கா இருக்கும். சர்க்கரை பொங்கல் பண்றதுக்கு 1 கப் பச்சரிசி, வறுத்த தோலோடு இருக்கிற பாசிப்பருப்பு 1/2 கப், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அலசிக்கோங்க. உங்களுக்கு தோலோட பாசிப்பருப்பு வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மஞ்சள் பாசிப்பருப்பும் நம்ம எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் நீங்க 2 தடவை தண்ணியில நல்லா அலசி எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்புக்கு நம்ம 5 கப் தண்ணி சேர்த்துக்க போறோம். அப்படி நிறைய தண்ணி சேர்க்கறதுனால உங்களுக்கு பொங்கல் நல்லா குழைவா வரும். தண்ணி சேர்த்ததும் ஒரு 20 நிமிஷம் நீங்க ஊற வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் ஊறின அரிசியில கொஞ்சமா உப்பு சேர்த்து நீங்க 5 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மற்றொரு பாத்திரத்துல நீங்க 2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நம்ம வெல்லத்தை கூட பொடிச்சு எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை தண்ணியில நல்லா கரைஞ்சதும் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். பிரஷர் குக்கர்ல அரிசியும் பருப்பும் நல்லா கலந்து குழைவா வெந்திருக்குது. காய்ச்சி வடிச்சு வச்சிருக்கிற சர்க்கரை பாக அரிசியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே 1 கப் துருவின தேங்காயும் நீங்க சேர்த்து கலந்துக்கோங்க. துருவின தேங்காய் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாட்டி நீங்க சேர்க்க தேவையில்லை. மற்றொரு பாத்திரத்துல நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை, இது ரெண்டையும் வறுத்துக்கோங்க. நெய்ல பொரிச்ச முந்திரி திராட்சை இது ரெண்டையும் நம்ம சர்க்கரை பொங்கல்ல சேர்த்து நல்லா கலந்துக்க போறோம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக மிக சுவையான, ஆரோக்கியமான, எளிதான குக்கர் சர்க்கரை பொங்கல் தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.